அப்ப கர்த்தருக்குள்ள பலனா இருக்கணுமானா தின வேதத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க ஆண்டோடைய ஐக்கியத்துல பலன் ஆயிரும். அவர் கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னாலே பிசாசு பயப்படுவான். அவர் தன்னுடைய வல்லமை நமக்கு தருகிறார், பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த ஆவியானவர் வரும்போது நம்ம வல்லமை உள்ளவர்களாய் மாறுகிறோம். அது பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை, பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்ளுவீங்க. அதுக்கு தினந்தோறும் வசனத்தினால கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபித்து ஆவிலே பலனாருங்க, எதையும் மேற்கொண்டரலாம். அதுக்குதான் சொல்ல, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. அதனால்தான் சொல்ற, காலையில எழுந்து வேற வாசித்து ஜெபிக்கணும். காலையில சாப்பிடாம போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சரீரம் பலவீனமாயிருது இல்ல. அப்ப சாப்பாடு சரீரத்திற்கு, நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே பலனடைய தான் இந்த ஆகாரம். இதை வாசித்து தியானித்து ஜெபிச்சு பலனா இருந்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். அதுக்கு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொன்னீங்க. இந்த மகனை பலப்படுத்துங்க, இந்த மகளை பலப்படுத்துங்க, அவருடைய பலவீனம் எல்லாம் மாறட்டும். இன்றைக்கு வல்லமைப்படுத்துங்க, ஜெயிக்கிறவங்களா மாற்றுங்க, சாத்தானை மேற்கொள்ளுகிறவளாய் மாற்றுங்க, பயப்படாதபடி தைரியமாய் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றவளாய் மாற்றுங்க. அந்த வல்லமை இப்பொழுதே நீ தருகிறதற்காய், ஆவியினால் நிரப்புகிறதற்காய், பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.